கொடுமையை பாருங்க. இங்க ஒரு வீட்ல ஃபுட் டெலிவரி பண்ண போயிருக்காரு. அப்ப இந்த பொண்ணு சாப்பாடு அவங்க கிட்ட எவ்வளவுன்னு கேக்குறா. அந்த பெரியவர் 1000 ரூபாய் சொல்றாரு. வாங்கிட்டு ஜிபே இருக்கான்னு கேட்டு அவரோட செல்லுல ஸ்கேன் பண்ணி காசு அனுப்பி விடுறா. அப்ப அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்து பாக்குறா. பாத்துட்டு அவனோட தங்கச்சி கிட்ட என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணணும்னு கேக்குறா. அப்ப அந்த பொண்ணு மொபைல பார்த்து நான் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணி சொல்றா. அப்ப ஏன் நமக்கு விலை உயர்ந்த சாப்பாடா கொடுத்துட்டு போறாரு? இது 2000 ரூபாய் இருக்குமே, நான் 1000 ரூபாய் தான் போட்டு விட்டேன் சந்தோஷமா சொல்றா. சொல்லிட்டு அந்த டப்பாவை திறக்க போறா. அப்ப அந்த பொண்ணோட அம்மா நில்லுங்க, அந்த பெரியவர்கிட்டே அந்த சாப்பாடை கொடுத்துருவோம், அவர் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு, வேற ஒருத்தரோட சாப்பாடை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அதை திறக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்பாவை இவங்க 2 பேரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவர் தப்பு செஞ்சதுக்கு அவர் தான் கஷ்டப்படணும், நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி அது திறக்க போறாங்க. அப்பதாங்க இது பெரியவர் நோட்டீஸ் பண்றாரு, நம்ம சாப்பாடு மாத்தி கொடுத்துட்டோம், சரி போய் வாங்கலாம்னு போறாரு. காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பாக்குறதுக்கு இந்த பொண்ணு போறா. அந்த டெலிவரி பண்ற பெரியவர் அந்த பொண்ணை பார்த்தேன், நான் சாப்பாடு மாத்தி கொடுத்துட்டேன், உங்க சாப்பாடு என் கையில இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணு அந்த பெரியவரை பார்த்து, இல்ல நீங்க என்னோட சாப்பாடு கொடுத்துட்டீங்க, நான் ஆர்டர் போட்டா சாப்பாடு தான் எனக்கு வந்திருக்கு, நாங்க சாப்பிட்டோம்னு மனசாட்சியே இல்லாம போய் சொல்றா. அந்த பெரியவர் அந்த பொண்ணை பார்த்து, மேடம் போய் சொல்லாதீங்க மேடம், என்னோட மாச சம்பளத்துல இருந்து எடுப்பாங்கன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு புரிஞ்சுக்காம நாங்க ஆர்டர் போட்ட சாப்பாடு தான் எங்களுக்கு வந்ததுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றா. அப்ப என்ன ஆச்சுன்னு இந்த பொண்ணோட அம்மா கேக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணு யாருமே வரலன்னு போய் சொல்றா. என்னமோ பண்ணுங்க, என்னோட மொபைல் எடுங்கன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு மொபைல் எடுத்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் தாங்க பெரிய டொஸ்டியே நடக்குது. இந்த பொண்ணுங்க சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருக்குன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணோட அம்மா என்ன ஜிபேல எவ்வளவு போட்டு 10,000 ரூபாய் காமிக்குது காட்டுறாங்க. அந்த பொண்ணு அதை பார்த்து 1000 ரூபாய்க்கு பதிலா 10,000 ரூபாய் போட்டுட்டேன், என்ன பண்றதுன்னு கேக்குறா. அப்ப அது பெரியவருக்கு போன் அடிக்கிறா. அவரோட போன் சுவிட்ச் ஆப்ல இருக்கு. அப்ப தாங்க காலிங் பெல் அடிக்குது. அப்ப அந்த பெரியவர், மேடம் நீங்க எனக்கு 1000 ரூபாய் அனுப்புறதுக்கு பதிலா 10,000 அனுப்பி இருக்கீங்க, என்னோட மொபைல் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணு அந்த பணத்தை வாங்கிட்டு அவரு மாத்தி கொடுத்த சாப்பாடை அவங்ககிட்டயே கொடுத்து இந்த பொண்ணு ஆர்டர் பண்ண சாப்பாட்டை வாங்கிக்கிறா. 10,000 ரூபாய் எடுத்துட்டு போய் இருக்கலாம், ஆனா இவரே நம்ம சொந்த காலில் உழைச்சு சாப்பிடணும்னு சொல்லி காசு கொடுத்து இருக்கிறாரு. இந்த மனசு தாங்க கடவுள். இவரோட மனசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.